Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை எடுத்தாலே விக்கா ஃபேன்ஸ் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா மகாநதி சீரியலோட விக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து சேர்த்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும், இவங்களை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களோட பேர் வந்து மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருச்சு. இப்படிப்பட்ட விக்கா ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கிற ஒரே கொஸ்டின் என்னென்னா, மகாநதி சீரியல் முடிய போகுதா? பிக் பாஸ் வேறு 9:30 டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மகாநதி சீரியலை முடிச்சிருவாங்களா? அப்போ 7 மணிக்கு வேறு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா? அந்த மாதிரி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் வரதுனால நைட்டு 9:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சின்ன மருமகள் சீரியல் அண்ட் நைட் 10 o'clock டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நீ நான் காதல், இந்த ரெண்டு சீரியல்ஸோட டைமிங் தான் கூடிய சீக்கிரம் மாறும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ 8:30 தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ சின்ன மருமகள் சீரியல் தான் நைட்டு 8:30 வரதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வீக் கூட 6+ ரேட்டிங் எடுத்து 9:30 டைம் ஸ்லாட்டில் நம்ம மல்லி சீரியலுக்கு நல்லாவே டஃப் கொடுத்துருக்கு. ஆல்சோ விஜய் டிவியில் டாப் 3 சீரியலாகவும் இந்த சீரியல் வந்திருக்கு. நீ நான் காதல் சீரியலும் இந்த சீரியலுக்கு குறைஞ்சதில்லை, நல்ல ரேட்டிங் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா 2+ ரேட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட பேருக்காகவே நிறையா பேர் வந்து அந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. பட் நீ நான் காதல் சீரியலுக்கு ப்ரைம் டைமில் வந்து ஸ்லாட் கிடையாது. ஸோ நான் ப்ரைம் டைமில் போகிறதுக்கு தான் நிறையாவே சான்சஸ் இருக்குது. பட் டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் மகாநதி சீரியலில் வேறு அக்ரிமெண்ட் முடிகிற டைம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டா சீரியலோட கிளைமாக்ஸும் வந்துடும் அப்படிங்கிறத ரசிகர்களோட கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஒருவேளை மகாநதி சீரியல் முடிஞ்சிட்டா நீ நான் காதல் சீரியலில் தான் 7 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய டவுட். பட் மகாநதி சீரியல் எப்படிங்க முடியும்? ஏன்னா மகாநதி சீரியலோட விக்கா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. சீரியலுக்குமே ஓரளவுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குது. இப்படிப்பட்ட சீரியலை மட்டும் முடிச்சாங்கன்னா மகாநதி ரசிகர்கள் ரொம்பவுமே கோவப்பட்டுருவாங்க. அண்ட் விக்கா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாகவே இருக்கும். ஸோ மகாநதி சீரியலில் 100% பிக் பாஸ் சீசன் 8க்காக முடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வழக்கம் போல் மகாநதி சீரியல் 7 மணி டைம் ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். நீ நான் காதல் சீரியல் நான் பிரைம் டைமில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் வரும். அதை பற்றின நியூஸ் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சின்ன மருமகள் கன்ஃபார்மாக 8:30 தானான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.